அனைவருக்கும் தமிழ் வணக்கம். வாழ்க வளமுடன். ட்வின் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனவே முந்தைய பதிவில் நாம் அர்ஜுனன் கலக்குத்துடன் குருஷேத்திரத்திற்கு நுழைந்தான் என்று கண்டோம். அதற்கான காரணத்தை பற்றி பதிவில் காண்போம். மேலும் அர்ஜுனனுக்கு கண் கலங்கிவிட்டது, ஹிருதயமானது பதித்தது. மேலும் அபிமன்யு வாங்கும் ஒவ்வொரு அடிக்கும் இன்று அர்ஜுனனுக்கு இங்கு வலித்தது. மேலும் அபிமன்யு சிந்தும் ஒவ்வொரு துளி ரத்தத்திற்கும் இன்று அர்ஜுனனுக்கு இங்கு நெஞ்சிலிருந்து ரத்தம் வந்தது. மேலும் இந்த சம்பவத்தை உணர்ந்த அர்ஜுனன் மனமார்ந்து பதைத்து போனான். அவன் கிருஷ்ணனை பார்த்து கேட்டான், போரில் வெற்றி பெற்றாலும் மாதவா, நாம் ஏன் இன்று சோகத்தினை உணர்கிறோம்? மேலும் அபிமன்யுக்கு என்ன நேர்ந்திருக்கும் என்று உரைத்தான். நேரம் நெருங்கிவிட்டது பார்த்தா, நாம் குருஷேத்திரத்திற்கு விரைந்து புறப்படுவோம் என்று உரைத்தார் கிருஷ்ணன். கிருஷ்ணனும் அர்ஜுனனும் குருஷேத்திரத்திற்கு விரைந்து வந்தடைந்தனர். அங்கு அனைத்து வீரர்களும் இருந்தனர். பாண்டவர்கள் அனைவரும் இருந்தனர். பாண்டவ புதல்வர்களும் இருந்தனர். ஆனால் அபிமன்யு அங்கு இல்லை. மாறாக அபிமன்யுவின் சடலம் மட்டும்தான் அங்கு இருந்தது. அபிமன்யு இறந்த செய்தியானது அர்ஜுனனை எட்டியது. அர்ஜுனன் கலக்கத்துடன் இருந்தான். பெரும் சோகத்திற்கு ஆளானான். புத்திர சோகம் அவனை வாட்டி வதைத்தது. அர்ஜுனன் கத்தி கதறி அழுதான். நெஞ்சில் அடித்து கொண்டு அழுதான். பின்பு பாண்டவர்களை பற்றி கேட்டான். ஏன் உங்களை என்னால் இந்த சிறிய புதல்வனை காப்பாற்ற முடியவில்லை? இந்த சிறுவனை ஏன் உங்களால் காப்பாற்ற முடியவில்லை அண்ணா என்று உரைத்தான். நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தோம் அர்ஜுனா, ஆனால் உன் புதல்வனை எங்களால் காப்பாற்ற முடியவில்லை. அதற்கு காரணம் ஜெயத்ரதனே ஆவான். ஜெயத்ரதன் சிவபெருமானிடமிருந்து பெற்ற அருளால் எங்கள் அனைவரையும் தடுத்து விட்டான் அர்ஜுனா என்று உரைத்தான். பின்பு ஜெயத்ரதன் பாண்டவர்களை பார்த்து உரைத்தான். இன்று உங்களை வதைக்கப் போவதும் இல்லை, அபிமன்யுவை காப்பாற்ற உள்ளே அனுப்புவதும் இல்லை. மாறாக அவன் வதைப்படும் காட்சியினை காண்பதற்காகவே உங்கள் அனைவரையும் விட்டு வைக்கிறேன் என்று ஏளனமாக உரைத்தான் ஜெயத்ரதன். அதனை கேட்ட அர்ஜுனன் கோபப்பட்டான். அந்த ஜெயத்ரதனா, அன்று களத்தில் உயிர் பிச்சை வழங்கியவனா, இன்று என் புதல்வனை வதித்து விட்டான். தவறு செய்து விட்டேன் அண்ணா என்று கத்தி கதறினான் அர்ஜுனன். நன்றி மறந்தவன் நம்மளை தண்டித்து விட்டான் அண்ணா என்று அழுது கொண்டே இருந்தான் அர்ஜுனன். ஆனால் உடனடியாக அவன் ஆக்ரோஷமாக மாறி அந்த ஜெயத்ரதனை வதைக்க வேண்டும் அண்ணா என்று உரைத்தான். பின்பு ஒன்று சூளை உரைத்தான். அந்த ஜெயத்ரதனை வதைத்து உடலை சிதை ஏற்றுவேன். இது நான் மேற்கொள்ளும் சபதமாகும். மாவீரன் அபிமன்யுவின் தந்தை மேற்கொண்டும் சபதமாகும் என்று உரைத்தான். ஜெயத்ரதன் இருக்கும் திசைக்கு விரைந்து புறப்பட்டான் அர்ஜுனன். செல்லும் வழியில் தன் கண்ணில் படும் அனைத்து வீரர்களையும் கொத்து கொத்தாக கொன்று குவித்து கொண்டு சென்றான். மேலும் அவனை பின்தொடர்ந்து நகுலன், சகாதேவன், பீமன் அனைவரும் வந்தனர். சகுனி இருந்தான் அங்கு. சகுனி நக்கலாக ஒன்று உரைத்தான். அன்பு அர்ஜுனா, பேய்கள் நடமாடுகின்ற இரவு வேளையில் யுத்தம் புரிய வந்திருக்கிறாயே என்று உரைத்தான். அதற்கு அர்ஜுனன் பதில் உரைத்தான். யுத்தம் புரிய வரவில்லை, பலியிட வந்துள்ளேன். அர்ஜுனனின் ரௌத்திர ரூபத்தை காண அனைவரும் தயாராகுங்கள் என்று உரைத்தான். துச்சாதனன், அஸ்வத்தாமன், பூரிசிரவஸ், கிருதவர்மன், சோமதத்தர் என அனைவரையும் அடித்து போட்டு முன்னேறி சென்றான். சல்லியனையும் அடித்து வீழ்த்தினான். சகுனியை ஒரே அடியில் அடித்து முயற்சி அடைய செய்தான். பின்பு ஜெயத்ரதனை அடிந்து அவனை அடிக்கத் தொடங்கினான் அர்ஜுனன். இறுதியாக அனைத்து பாண்டவர்களும் வந்தனர். பீமன் உரைத்தான். அர்ஜுனா, வதைக்கும் பணியினை தொடங்கு. இவர்கள் உன்னை நெருங்க மாட்டார்கள் என்று உரைத்தான். குருதேவரான துரோணாச்சாரியார் அர்ஜுனனை சமாதானம் செய்து ஒன்று உரைத்தனர். மகனே அர்ஜுனா, வேண்டாம், இது தர்மமாகும். தர்மம் கிடையாது, மேலும் இது அதர்மமாகும் அர்ஜுனா. சூரியன் மறைந்த பிறகு இவ்வாறு உயிரனோடு போர் செய்வது அதர்மமாகும் அர்ஜுனா என்று உரைத்தான். உனது பழி உணர்ச்சியினை நாளை வெளிப்படுத்த அர்ஜுனா என்று கெஞ்சி கேட்டார். அதற்கு குருதேவரை பார்த்து அர்ஜுனன் ஒன்று பதில் உரைத்தான். தர்ம அதர்மம் பற்றி பேசும் அருகதையை தாம் எப்பொழுதோ இழந்து விட்டீர்கள் குருதேவா. இனி தர்மம் என்பது தங்களின் மரணமாகும், அனைவரின் மரணமாகும் என்று ஆவேசத்துடன் சூழலித்து அனைவரையும் அடித்தான். உடன் இருந்த பாண்டவர்கள் அனைவரும் அனைத்து வீரர்களையும் தாக்கினர். கூடாரத்தில் அனைவரும் தள்ளுமுள்ளு செய்தனர். அனைவரையும் அடித்து துவம்சம் செய்தனர் பாண்டவர்கள். இறுதியாக குரு துரோணாச்சாரியார் ஒன்று உரைத்தார். நிறுத்துங்கள் பாண்டவர்கள், இவ்வாறு செய்யாதீர்கள், இது தர்மம் கிடையாது என்று உரைத்தார். இறுதியாக அங்கு துரியோதனனும் தர்மனும் வந்தனர். தர்மன் அவனை சமாதானம் செய்தான். அர்ஜுனனே, அர்ஜுனா, உன் மகன் பெரும் வீரத்தினை வெளிப்படுத்தினான். உன் தந்தையான பாண்டு மன்னனுக்கு பெரும் வீரத்தினை வெளிப்படுத்தி பெரும் கீர்த்தினை பெற வைத்தான் அர்ஜுனா. இவ்வாறு இவன் வீரத்தை இழிவுபடுத்தாதே. இவனை விட்டுவிடு. ஜெயத்ரதனை இன்று விட்டுவிடு அர்ஜுனா என்று கேட்டான். தர்மனின் ஆணைக்கு இணங்கி ஜெயத்ரதனை விட்டுவிட்டான் அர்ஜுனன். பின்பு செல்லும் பொழுது ஒரு சூருளை செய்தான் அர்ஜுனன். ஜெயத்ரதா, அன்று களத்தில் உனக்கு உயிர் பிச்சை வழங்கினேன். என் தர்மனை அண்ணனின் ஆணை கேட்டு உன்னை உயிர் பிச்சை வழங்கினேன். ஆனால் நான் இன்று உனக்கு உயிர் பிச்சை வழங்க மாட்டேன். மாறாக நாளைய போரில் உன் உடலை இரண்டாக கிழித்தெறிகிறேன் என்று பார் என்று சூருளைத்தான் அர்ஜுனன். உன்னை நாளைய தின போரில் நான் கொள்வேன், இல்லையெனில் அதே இடத்தில் நான் தீ குளித்து மாண்டு போவேன் என்று உரைத்தான் அர்ஜுனன். எனவே அர்ஜுனன் வதைக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே சகுனியானவன் ஒரு சதித்திட்டம் தீட்டி ஜெயத்ரதனை காப்பாற்ற முற்பட்டான். ஜெயத்ரதனை யுத்த களத்திலிருந்து விலக்கி வைத்து ஒரு கூடாரத்தில் தனியாக தங்க வைத்து அவனுக்கு அனைத்து பாதுகாப்புகளையும் வழங்கி அர்ஜுனன் வதைப்படும் வரை அவனை காத்திருங்க சொல்லுங்கள் என்று ஒரு சதித்திட்டம் தீட்டினான் சதிகார சகுனி. எனவே யுத்தத்தின் 14ஆம் போரில் அர்ஜுனன் எவ்வாறு வெற்றி கண்டான், மேலும் எவ்வாறு ஜெயத்ரதனை கொன்றான், தன் சபதத்திலிருந்து அவன் எப்படி
மீண்டு வந்தான் என்று அனைத்தையும் அடுத்த பதிவில் விரிவாக காண்போம் நண்பர்களே. அடுத்த பதிவில் நாம் வீரமிகு புதல்வனான அபிமன்யுவின் தந்தையின் வீரச் செயல்களை முழுமையாக காண இருக்கின்றோம். மேலும் இது போன்ற கதைகளை காண என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு வழங்குங்கள். கூட இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் கிருஷ்ணாய நமக. ஓம் நாராயணாய நமக. ஓம் வாசுதேவாய நமக. கிருஷ்ணனை நம்புங்கள், உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் அவரே செய்வார்.